ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. இதை விட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் தாத்தா இந்த ஊருக்கு எங்க அப்பா வந்தது எதுக்குன்னா படிப்பின் காரணமாக தான் வந்தாங்க. நேசத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து அப்பா படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் தான் வந்தாங்க. அப்பா வந்திருந்தப்போ ஆசீர்வாதம் தாத்தா வீட்டில் தான் அவங்க தங்கி இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க இன்னைக்கு எங்க ஞானமணிக்காரமா சொல்லுவாங்க, பிள்ளைய விட மேலாக என்ன பார்த்தாங்க, எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆசீர்வாதம் தாத்தாவும் எங்க அப்பா வளர்ந்ததுல அவங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. எங்க தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான்ல வந்திருக்காங்க. அந்த டைம்ல எங்க தாத்தா சொல்லியிருந்தாங்க, யாக்கோபு நம்ம கை நீட்டி காசு வாங்குற மக்களா இருக்கக்கூடாது, நம்ம கை மேல இருக்கணும் தம்பி, மேல இருந்தா நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை மத்தியில பெரியவா கையில தான் வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியா கடை வச்சாங்க. இந்த கோயம்புத்தூர்ல தனியா கடை வச்சு வீடு கட்டி இருந்தோம். எங்க அப்பா எங்கிட்ட பெருமையா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைய வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை சொல்லுவாங்க, அவங்க எனக்கு எதுவும் வச்சுட்டு போகல, எந்த கடனும் இல்லை, எனக்கு கடனும் வச்சுட்டு போகல. பெருமையா அதை சொல்லுவாங்க. நான் எதுக்கும் எதிர்பார்த்து இருக்கல, எனக்கு ஒரு பைசா அவங்க கடன் வச்சுட்டே போகல. நம்ம யாராவது மாதிரி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா என் நம்பிக்கை நல்லா அழகாக வீடு கட்டி வச்சிருக்காங்க, குடும்பமா அவங்க ஆசை வச்சிருக்காங்க, எல்லாமே அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கும் எல்லாம் கொடுத்துதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு அட்டாக் பண்ணாங்க. இன்னொன்னு, நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னு போய் வந்து ஒரு இடத்துல நம்ம நிற்கும் போது, ஐயா எனக்கு 3 பேர் மேலே ஒரு வருத்தம் இருக்கு, அதே எனக்கு சந்தோஷமும் இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுக்காதீங்க. சாட்சி சொல்லணும் எங்க அப்பா 1 வருஷமா வந்து சொன்னாங்க. ஏன்னா அம்மா இறந்ததோட அவங்க ஒரு பொருத்தனை பண்ணிருந்தாங்க, நான் வந்து ஆலயத்துல நான் வந்து சாட்சி சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரேயர் மீட்டிங்ல அந்த மாதிரி டைம்லாம் சாட்சி சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் கூட்டமா இருந்து ப்ரேஸ் பண்ணுவாங்க. அதனால சாட்சி சொன்னாங்க. அம்மா இறந்தவங்க சாட்சி சொன்னாங்க. அப்பா வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தைய இயர் வந்து அவங்க அப்பா மரண படுக்கையில இருந்து எந்திரிச்சு வந்தாங்க, சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு
அதை கிளாரிஃபை பண்ணாமல் பண்ணவே மாட்டாங்க. பயங்கர ஞாபக சக்தி. அதை சொல்ல நீ சொன்னல, நீ போட்டே சொன்னல அப்படின்னு அந்த அளவுக்கு அதை வந்து ஞாபகமாக வச்சு அடுத்த நிமிஷம் அதை பார்க்கும்போது அவங்க கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி. பயங்கர டவுன் டு அர்த். யாராவது ரொம்ப பிரச்சனையை சொல்லி நம்ம கவலையா அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்துல உதவ முடியுமோ எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனுஷன் தான் எங்க அப்பா. ரொம்ப பெரிய உண்மையா இத்தனை காரியங்கள் நீங்க அண்ணன் பெரியவா எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்பாவை கௌரவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய வெற்றிகரமா உணவு பண்ணிக்கலாம். ஆனா வெறும்